கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கீதம் 16 அதனுடைய 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எங்கள் அம்மா ஜெபம் பண்ணும்போது 1000 தடவைக்கு மேலேயே சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் நான் வாலி பிள்ளையாக இருக்கும்போது காலுக்கு மேலே கால் போட்டுட்டு எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறத நான் ஃபோன் பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். நான் ரொம்ப பேட் கேர்ளுங்க. என்னோடய சாட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் எதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிறது. ஒரு வேளை பார்க்கலன்னா என்னோடய ஃபுல் வீடியோலாம் நான் பார்க்குறேன். நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். அட்டாச் பண்ண முடியல ஆக்சுவலாக. நீங்களே என்னோடய ஃபுல் வீடியோஸில் நான் 2 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் போய் பாருங்கள். என்னோடய டெஸ்டிமனின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக போட்டிருப்பேன். கர்த்தரை நம்ம எப்போவுமே முன்பாக வச்சுருக்கணும். அவர் நம்மளுடைய வலது பரிசத்தில் இருக்கும்போது நம்ம அசைக்கப்பட முடியாது. அந்த இது எவ்வளோ தெளிவாக வசனங்கள் சொல்கிறது. இந்த வசனங்கள்லாம் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி நம்ம இந்த வசனங்களை நம்ம எடுத்து பிரயோஜனப்படுத்திக்கிடணும். எப்போவுமே வசனங்கள் நம்மக்கிட்ட பேசுங்கிறத நம்ம படிக்கும்போது தான் தெரியும். நம்ம படிக்காமல் சும்மா லைட்டாக இருந்து அப்படி படிச்சுட்டு போனோம்னு வைங்களேன், கண்டிப்பாக நமக்கு புரியாது. இந்த வசனம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்போ அதை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுறோமோ அப்போ நம்ம மனசில் இருதய பலகையில் எழுதப்படுமா. அப்படி எழுத போகும்போது அந்த வசனம் மறக்கவே மறக்காது. நம்ம லாஸ்ட்டு ஸ்பீச் வரைக்கும் மறக்காது. உங்களுக்கு அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒருவேளை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க.